ஹலோ மக்களே, இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் பிளாட்ஃபார்ம் பற்றி தான் சொல்ல போகிறேன். எஸ் இட்ஸ் பின்னப்பின் இந்தியா. இந்த பிளாட்ஃபார்ம் மில்லியன்ஸ் ஆஃப் பிளேயர்ஸோட ஹார்ட்ஸை வின் பண்ணிடுச்சு. இப்போ பின்னப் இந்தியன் பிளாட்ஃபார்ம் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்லையுமே என்டர் ஆயிடுச்சு. இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்க கேமிங்ஸ் நார்மல் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இல்லாம ரொம்பவே நல்லாவும் ரியலாவும் இருக்கும். ஹியர் யூ கேன் கெட் பிக் வின்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பே அவுட்ஸ் அஸ் வெல். இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்பவே சேஃபானது. இந்த பிளாட்ஃபார்மோட இன்டர்ஃபேஸ் ரொம்பவே ஸ்மூத்தாவும் ஈஸியாவும் இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ண உடனே இமிடியேட்டா பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பின்னப்ல வைட் ரேஞ்சஸ் ஆஃப் கேம்ஸ் அவைலபிளா இருக்கு, லைக் ஏவியேட்டர் அண்ட் ஜெட்எக்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம பின்னப்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க and get your first bonus up to 4.5 lakhs rupees. अरे भगवान, ये आदमी को शादी करके मेरा जान से भी जा रहा है. ஏ வடக்கி, எதுக்குடி காலையில ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? ஒப்பாரி மஞ்சே? ஓ, உங்களுக்கு மீனிங் சொல்லியே வாழ்க்கை போயிரும் போல. ஏ சரி, ஒப்பாரின்னா என்னன்னு ஹிந்தில எப்படி சொல்றது? ஒப்பாரின்னா எனக்கே தெரியாது, அந்த வடக்கு கிட்டயே கேளு. அரே ஃபோனு, நம்மள பத்தா வடக்கின்னு சொல்லுது. இந்த ஃபோனை வச்சிரு. 60,000 ரூபாய் ஃபோன்ரி. நிம்மளுக்கு 60,000 ரூபாய் கொடுத்து ஃபோன் வாங்க வக்கிருக்கு. ஆனா ஏய், ஆனா என்னன்னு சொல்லி ஏன் இழுத்துட்டு இருக்க? நிம்மள கட்டிக்கிட்டு ராணி மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டுச்சு. அதுக்கேண்டி மூஞ்சி இப்படி சாணி மாதிரி வச்சிருக்க? நம்மள் மூஞ்ச பார்த்து சாணியா சொல்றே? சாணி மட்டும் உனக்கு புரியுதா? அது கோமாதா பிரசாதம். கோமாதா பிரசாதமா? யாரா நீங்க எல்லாம்? முளிகாதரா பந்தர். निम्मलக்கு 60,000 रुपए கொடுத்து फोन வாங்க वक्र आना मेरे को डालने के लिए अच्छे से साड़ी भी नहीं है, सिर्फ 3 इंच है. वो धोने के लिए वॉशिंग मशीन भी नहीं है. अच्छा, आराम करने के लिए घर को आएंगे तो एक एसी भी नहीं है. निम्मल की नम्बल कष्टम புரிய மாட்டேங்குது. உனக்கேண்டி என் கஷ்டம் புரியல? நீ 60,000 ஆரம்பிச்சது மட்டும் தான் எனக்கு புரிஞ்சது. அதுக்கப்புறம் ஒண்ணுமே புரியலடி. ஹிந்தில சொன்னா எப்படி புரியும்? தமிழ்ல சொல்ல. ஐயோ கடவுளே, நிம்பல் கிட்ட தமிழ்ல பேசி பேசி தமிழ்காரியாவே ஆயிடும் போல இருக்கு. நல்லா சொல்றேன் கேள். நம்மளுக்கு போடுறதுக்கு ஒரு துணி இல்ல, வெறும் 3 தான் இருக்கு. துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷினே இல்ல. அப்புறம் வீட்ல வந்து சரி ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா ஒரு ஏசி கூட இல்ல. இதெல்லாம் வாங்கி கொடு. இது எல்லாம் வாங்கி தரணுமா? ஏண்டி, நீ சொல்லிருக்க லிஸ்ட்ல இருக்கதெல்லாம் வாங்கினாலே 1 லட்சம் ரூபாய் மேல செலவாகும். நான் வாங்குற 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு இஎம்ஐல தான் வாங்க முடியும். இந்த இஎம்ஐல கட்டணும்னாலே வாழ்க்கையில 5-6 வருஷம் போயிடுமேடி. கட்டு, நம்மள கட்டிச்சுல இஎம்ஐ கட்டு. குய்யால உன் வீட்ல இதெல்லாம் இருந்துச்சா? நம்ம வீட்ல எல்லாம் இருந்துச்சு. எது, நீ பிறந்து வளர்ந்த அந்த ராஜஸ்தான் டொக்கு பட்டிக்காட்டுல இதெல்லாம் இருந்துச்சு. அந்த ஊர் பேர் கூட என்னமோ வருமே, கோபால்புரா. கோபால்புரா. அந்த ஊருக்கு கரண்டே போன வருஷம் தான் வந்துச்சு. அரே பகவான், கண்டுபிடிச்சு. என்னடி முணங்கிட்டு இருக்க? நம்மளுக்கு இப்ப உன்னால் வாங்கி தர முடியுமா முடியாதா? தர முடியாதுடி. என்னடி பண்ணுவ? அச்சா, நம்மளுக்கு யார் வாங்கி கொடுக்குதோ அவங்க கூட போகுது. எவன் வாங்கி கொடுக்குறானோ அவன் கூட போறியா? ஏய், அப்பெல்லாம் போனா உன்னை கடத்திட்டு போயிருவாங்கடி. கடத்தட்டும், அப்போதான் என் பையாவும் பப்பாவும் வந்து உன்னை கும்முன்னு கும்மும். கும்முவாங்களா? வடக்கு ஏதோ பிளான்ல தான் இருக்கா போல. சரிடி, இப்ப என்ன, உனக்கு இதெல்லாம் கூட்டு போய் வாங்கி தரணும், அவ்வளவுதானே? ஹாஞ்சி. சரி, கிளம்பு போலாம். நம்மள் ரெடி ஆயிதா இருக்கு, நிம்பல் போய் ரெடி ஆகுறா. எல்லாம் பிளான்ல தான் இருக்க. ரெடி ஆகுறேன்டி. அரே பாப்ரே பாப்ரே, நம்மள் ஃபர்ஸ்ட் டைம் ஷாப்பிங் போகுது. வாங்க போலாம் போலாம். அரே பகவான், எவ்வளோ கூட்டம் பாரு ஜி. பின்ன எல்லா பொண்டாட்டியும் புருஷனை உன்ன மாதிரி கூட்டு வந்துட்டா கூட்டமா தாண்டி இருக்கும். क्या? உனக்கு விளக்க வேணுமா இல்ல ட்ரெஸ் வேணுமா? அரே ஜி, நம்ம வீட்ல தான் விளக்க மாதிரி நிறைய இருக்கே. நம்மளுக்கு Dress மட்டும் வாங்கி கொடு. ஏய், உண்மையாவே நான் பேசுறது உனக்கு புரியலையா இல்ல நடிக்கிறியாடி? அரே ட்ரவுசரே, நம்ம நடிக்குதுடா. அரே ஷாப்பிங் ஷாப்பிங் ஷாப்பிங். ஏய், பைத்தியக்காரி, கூட்டத்துல தொலைஞ்சிராதடி.
அரே பாப்ரே, எவ்வளோ லைட்டு, எவ்வளோ ட்ரெஸ்ஸு. ஏண்டி லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஒரு Dress கடைக்குள்ள வரியோ? நெய்ஜி, நம்ம நிறைய டைம் இந்த மாதிரி ஷாப்பிங் வந்திருக்கு. ஆ? பையா. ப்ரோ நீங்க தானே மகாபலிபுரத்துலயும் கடை வச்சிருந்தீங்க. ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? Dress கடைக்கு வேற எதுக்கு வரும்? Dress வாங்கத்தான். ஏமா, இங்க 5 ரூபாய் 10 ரூபாய்க்குலாம் ட்ரெஸ் கிடைக்காது. வெளியே அந்த ஃப்ரிட்ஜுக்கு எவனா போட்டு விற்பான், அங்க போய் வாங்கி போ. अरे बेवकूफ बंदर, कितना नखरा करा देख. देख के बात करो. भैया, आपको हिंदी मालूम है क्या? லாங்குவேஜ் ஆயினோ. ओह, அதனால தான் 4 கடை போட்டு 4 இடத்துல ரன் பண்ணின்னு இருக்கேன். வந்துருவாங்க ட்ரெஸ் வாங்குறதுக்கு, அது வாங்குறதுக்கு. हाँ? என்னேண்டி பாக்குற? பின்ன நீ திட்டினா எல்லாரும் என்ன மாதிரி அமைதியா இருப்பாங்களா? இதுக்குடி முறைக்கிற? நீ அவனை திட்டினா அவன் உன்னை திட்டினா அவ்வளவுதான். हाँ, நம்மளுக்கு காசு மிச்சம் பண்ண பாத்துச்சு. நீ காசு மிச்சம் பண்ண பார்த்த. தேவையில்லாம வாயை கிளறாத. என்ன வேணுமோ கேளு. எம் சைஸ்ல காட்டு பையா. இந்த ரேக் ஃபுல்லாவே எம் சைஸ் தாமா. உனக்கு எது வேணும்? அதுல கொஞ்சம் குடு. அப்புறம் அது தேர்ட் ஒன், அந்த ரோ ஃபுல்லா. ஓ அப்புறம் இது எடுத்து போட்டு பையா. வை சீக்கிரம். என்னடி இது எல்லாத்துல ஒவ்வொன்று எடுக்க போறியா? நெய்ஜி, இது எல்லாமே வாங்க போகுது. ஏண்டி காசு மிச்சம் பண்றேன்னு சொன்ன? என்னால அதெல்லாம் வாங்கி தர முடியாது. ஆனா இதெல்லாம் எல்லாத்தையும் ஒவ்வொன்று கொடுங்க போதும். அரே பகவான், ஒரு Dress வாங்கி தர மாட்டேங்குது. எழுவுற? நம்மளுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடு. இதெல்லாம் உன் பாப்பா வாங்கி தருவானா? அரே அது பப்பா. ஐயோ ஏதோ ஒண்ணு உங்க அப்பா வாங்கி தருவானாடி இதெல்லாம்? நம்ம பப்பா ஏன் வாங்கி தரணும்? நிம்பிள் தானே நம்மள கட்டிச்சு. அப்ப நிம்பிள் தான் நம்மளுக்கு வாங்கி தரணும். வாங்கி கொடு. ப்ரோ என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கா? ஆமா ப்ரோ. ஜி, ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? சும்மா சாப்பிடு ஜி. இதெல்லாம் பட காத்திருக்காலும் தெரியல. अरे बाप रे, ठंडी लग रही. ठंडी ठंडिया? அப்படினா? अरे जी, குளிருது ஜி. ஆமா குளிருது. இந்த ஏசிய நம்ம ராஜஸ்தான் பாலைவனத்துல போட்டா பாலைவனமே குளிர்ந்துட போலியே. ஏய் ஏசி எல்லாம் போட்டா ரூம் ஹால் தாண்டி குளிரும், பாலைவனம் எல்லாம் குளிராது. ஓ, அப்ப இது டம்மியா? ஏசி ஏன் அடிக்கிற? மேடம் ஏசிலாம் டச் பண்ணாம பேசுங்க. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஏசில எடுத்து பாலைவனத்துல போட்டா பாலைவனம்லாம் குளுகுள்னு ஆகாது. அதுக்கு பனிமழை தான் பொழியணும். சார் நீங்க யாரு? மணி அரசு, இங்க சேல்ஸ்மேனா இருக்கேன். ஓகே. அப்புறம் சார் நீங்க பார்க்க வந்தீங்களா இல்ல வாங்க வந்தீங்களா? அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்கலாம்னு வந்திருக்கோம் சார். ஓஹோ, ஆமா. மேடம் யாரு, உங்க ஒய்ஃபா? ஆமா சார். பார்த்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணீங்களா இல்ல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்களா? சார் சும்மா ஜோக்கு ஜோக்கு. ஜோக்கா? हाँ भैया, இந்த ஏசி மேல எத்தனை பேர் படுக்கலாம்? எத்தனை பேரா? என்ன தம்பி சொல்றாங்க? இல்ல சார், இந்த ஏசி கூலிங்ல எத்தனை பேர் படுக்கலாம்னு கேட்க வரா. ஓ அதுவா? அது நிறைய பேர் படுத்துக்கலாம். ஓ நம்மளுக்கு நிறைய பேர் படுக்கிற மாதிரி காட்டாதே. நம்மளுக்கு வெறும் 2 பேர் படுக்கிற மாதிரி காட்டு பையா. 2 பேரா? அப்பனா மீதி பேர்ல வெளிய அனுப்பிடுங்க. சார். சும்மா தம்பி. அவதான் படுத்துறானா நீங்களுமா? நீங்களே ஏதாவது பெஸ்டான ஏசியா பார்த்து பண்ணி கொடுங்க சார். இங்க பாருங்க சார், விவேக்ஸ் நம்பி வந்துட்டீங்கல்ல, பெஸ்ட் பிரைஸ்ல நல்ல ஏசியா பண்ணி தரேன். பில்லு போட்டுலாமா? போடலாங்க சார். வேற ஒரு ஏசி போதும் சார். ஐயோ தம்பி, அதை கேட்கலப்பா. வேற ஏதாவது பொருள் பாக்குறீங்களான்னு கேட்டேன். பையா, நம்ம வாஷிங் மிஷின் பார்க்க போகுது. அதையும் காட்டு. ஓ வாஷிங் மிஷினா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான், வாங்க போலாம். ஆத்தாடி இஎம்ஐ கன்ஃபார்ம். அப்புறம் மேடம், இப்போ நம்ம விவேக்ஸ்ல பேக் டு கேம்பஸ் ஆஃபர் போயிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா லேப்டாப்புக்குலாம் அப் டு 35% ஆஃபரும், ஸ்மார்ட் வாட்சஸ்க்குலாம் அப் டு 60, ஸ்மார்ட் போனுக்குலாம் அப் டு 20% ஆஃபர்லாம் போயிட்டு இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா அக்சரிஸ்க்குலாம் அப் டு 70% ஆஃபர் போயிட்டு இருக்கு. அது என்ன பாக்குறீங்களா? அப்ப பையா, பேக் டு கேம்பஸ்ல வாஷிங் மிஷின்லாம் தர மாட்டீங்களா? ஏன் கேம்பஸுக்கு வாஷிங் மிஷினை தூக்கிட்டு போக போறீங்களா? இல்ல சார், இப்போ ஹோம் அப்ளையன்சஸ்க்குலாம் அப்ப டிஸ்கவுண்ட் இல்லையா? ஐயோ தம்பி, அடுத்த வாரம் அன்லிமிட்டெட் ஆடி சேல்ஸ்ல சூப்பரான டிஸ்கவுண்ட்லாம் தர போறோம். அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான கிஃப்ட் வச்சர்லாம் தரோம். குடும்பத்தோட வந்துருங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு போங்க. ஆனா பையா, எங்களால அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது.
நாங்கள் இப்பவே வாஷிங் மிஷின் வாங்கிட்டு போகுது அரே ட்ரௌசரே நம்ம அடுத்த வாரம் ஆடி சேல்ல வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் அள்ளிட்டு போயிடலாம். அப்புறம் என்ன, மேடமே சொல்லிட்டாங்க, கூட்டு வந்துருங்க. வாங்க போலாம். कुछ भी नहीं है. தம்பி, அண்ணே, உன் ஒய்ஃபுக்கு இந்த மிஷினை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் உள்ள வரைக்கும் போய் ஆராய்ச்சி பண்றா. அண்ணே 6ஆம் கிளாஸே தாண்டாவது எப்படி ஆராய்ச்சி பண்ணுவா? அவ வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கா. சீக்கிரம் தூக்குப்பா, ஒயர் கடிச்சிட்டு போறா. உள்ள போய் என்னடி பண்ணிட்டு இருக்க? नहीं जी, இந்த கிரைண்டருக்குள்ள நம்ம பத்தரைங்கன்னு தேடுது. கிரைண்டரா? கிரைண்டரா? மாடி, அது கிரைண்டர் இல்ல, வாஷிங் மிஷின்மா. ஓ, அப்போ மாவெல்லாம் வாஷ் பண்ண வாஷிங் மிஷின் வந்துச்சா? ஏய், இது மாவலசறது இல்லடி, அழுக்கலசற மிஷின். அப்படியா? அப்போ ஜி, நம்ம இதுக்குள்ள போனா நம்ம இந்த வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணுமா? தம்பி, நீ பேசிட்டு இரு, நான் வேற கஸ்டமர் பார்த்து வரேன். அண்ணே, இவகிட்ட போய் தனியா விட்டு போறீங்க? எப்படிப்பா சமாளிக்கிற? உண்மையிலே நீ பாவம் தான்ப்பா. இந்தாம்மா, அது வெறும் அழுக்கு துணி துவைக்கிற மிஷின். ஓ, ஓவா? ஏண்டி, உன் வீட்ல வாஷிங் மிஷின்ல இருக்குன்னு சொன்ன, புதுசா ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க? नहीं जी, நம்ம வீட்ல வெறும் ஓல்ட் ஃபேஷன் தான் இருக்கு. இது நியூ ஃபேஷன் போல இருக்கு. ஃபேஷனா? மாடல தானே ஃபேஷன்ன்றா. ஓ, மாடல. हां भैया, நம்மளுக்கு 10 வாஷிங் மிஷின் பார்சல் பண்ணிடு. 10? எதுக்குடி 10? நிம்பிள் நம்மள ஷாப்பிங் கூட்டிட்டு போக போகுதுல, அப்போ நிறைய துணிலாம் வாங்கும்ல, அத துவைக்க வாஷிங் மிஷின் வேண்டாமா? அதுக்கு தான் 10 வாஷிங் மிஷின் பார்சல் பண்ணிடு பையா. சரிம்மா. அண்ணே, அவதான் விவரம் இல்லாம சொல்றான்னு பார்த்தா நீங்களே விவரம் இல்லாம தலையாட்டுறீங்க. இன்சென்டிவ் வரும்னு பார்த்தேன். ஏய், ஒரு வாஷிங் மிஷின்லயே இருக்க துணியில கொஞ்சம் கொஞ்சமா போட்டு துவைச்சுக்கலாம், சரியா? ஓ, அண்ணே, அச்சா ஜி. அண்ணே, நீங்க இந்த ஒண்ண மட்டும் பேக் பண்ணிடுங்கண்ணே. பில் போட்டுருவா. போட்டுருங்கண்ணே. அப்புறம் தம்பி, அண்ணே, இதுல தலைய விட்டா மாதிரி பின்னாடி வெசல் கிளீனிங் மிஷின் இருக்குது, அதுல தலைய விட்டு போறா உன் படாட்டி, பாத்துக்க. தம்பி, பில்லு ரெடி ஆயிடுச்சுப்பா. அரே பில்லு பில்லு பில்லு. பில்லு வாங்க கூட இவ்வளவு கஷ்ட போறாளே. இந்தாம்மா, ஹா, நீங்க ஆர்டர் பண்ண ஏசியும் வாஷிங் மிஷினும் உங்க வீடு தேடியே வந்துரும். சந்தோஷமா போயிட்டு வாங்க. அப்புறமா உங்க வீட்டுக்கார அடிக்கடி வேக்ஸ் கூட்டுவாங்க. கண்டிப்பா பையா, அடுத்த வாரம் ஆடி சேல்ஸ்க்கு நம்ம வருதுவீங்க. சரி, மகிழ்ச்சி. தேங்க் யூ பையா. சந்தோஷமா? சரியான கஸ்டமர். ஒரு சூற காத்து ஊற பார்த்து போகுது, மனசெல்லாம் பூத்து வானம் பார்த்து ஏறுது. ஜி, அங்க பாரு. ஏய், நீ எப்படி சட்டையெல்லாம் போட ஆரம்பிச்ச? அரே ஜி, நம்மளுக்கு இல்ல, நிம்மளுக்கு தான். நிம்மல் கலருக்கு எதுவும் செட் ஆக மாட்டேங்குது ஜி. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. பையா, இது கொடுத்துடுங்க பையா. எவ்வளோ அண்ணா? இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸா? உனக்கு பர்ச்சேஸ் பண்ணி அக்கவுண்ட்ல காசே இல்லடி. அரே ஜி, நிம்பல் பர்ஸ்ல 600 ரூபாய் வச்சிருக்கு, அதுல எடுத்து கொடு. எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்க. ஜி, மோக்ரா பூல் வாங்கி கொடு. மோகரா பூலா? என்னடி, புதுசா எதுவும் சாப்பிட்ற ஐட்டமா? நை ஜி, அங்கே பாரு. பூவு? ஹா, ஏண்டி, உன் தலையில முக்காடு போட்டிருக்கே, நீ எல்லாம் பூ வச்சப்ப யாருக்கடி தெரியும்? அதெல்லாம் தெரியும் ஜி, நிம்பல் வாங்கி கொடு.
சரி வா. ம். அக்கா ஒரு முளை பூ கொடுங்கக்கா. ஒரு முழமா? பாப்பா கொஞ்சம் திரும்பு. நாப்பா அவ்வளவு முடி இருக்குது, ஒரு முழம் பூ கேக்குற? ஒரு 4 முழமா வாங்கி கொடுப்பா. 4 முளம். ஜி எனக்கு 4 முழம் வேணும், வாங்கி கொடு. சரிக்கா 4 முழமே கொடுங்க. Thanks. இந்தாப்பா எவ்வளோக்கா? 400 ரூபாய் தான்ப்பா. 400 ரூபாயா? நாப்பா பொண்டாட்டிக்கு 400 ரூபாய்க்கு பூ வாங்கி கொடுக்க மாட்டியா? கொடுப்பா. குடு ஜி, முறைக்காம வெச்சு விடு ஜி. ம். 400 ரூபா பூவு மொத்த காசும் வேஸ்டா போச்சு. क्या जी? ஆ, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கியாச்சு. ஹாப்பி தானே? मैं बहुत खुशी हूँ जी। आप ஆப்பா அதான் வச்சிட்டியே. क्या? நீ சொன்னது தாண்டி புரியல. அரே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆ, நிம்மளுக்கு சந்தோஷமா? சந்தோஷம்தான். क्या जी? நானும் நிம்மல வந்ததுல இருந்து கவனிச்சிட்டு தான் இருக்கேன். மூஞ்சி சிடு சிடுன்னு இருக்கு. ஏய் வடக்கி, அப்படிலாம் இல்லடி, ஹாப்பியாக தான் இருக்கேன். ம்? ஆ, हाँ. अरे बाप रे, भैया भैया भैया, अरे बाप रे, छोटी எப்படி இருக்க? मैं अच्छा हूँ भैया. இந்த பக்கம் வந்துருக்க. ஏய், யார் இவன்? जी இவர்தான் ராகுல் பையா, நம்ம தூரத்து சொந்தம். ராகுல் பையா சொந்தமா? இவர்தான் நம்ம பத்தி. ஓ பட்டி, அரே மச்சான் ஜி. என்னடா குடும்பமே கணத்து அச்சா கிள்றீங்க? பையா நிம்மலிங்க என்ன பண்ணுது? நம்மளுக்கு இந்த தெரு முக்குல 32வது பானிபூரி கடை இருக்குது. ஐ சத்யா. ஜி பாத்தியா, நம்மளுக்கும் சொந்தம் சொல்லிக்க இந்த ஊர்ல ஆள் இருக்கு. சோட்டி சொன்னா விட்டு பத்தாது, மச்சாச்சிய கூட்டிட்டு போய் ஒரு விருந்து வச்சிருவோம். இருந்தா ஜி விருந்துக்கு ரெடியா? இருந்தா ஐயோ விருந்துல என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு தெரியலையே. மறக்காம ஃபன்னி ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, அண்ட் நம்மளோட வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பின்னப்ப ட்ரை பண்ணுங்க. பாய்.